இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். திருக்குடும்ப பெருவிழா திருக்குடும்பம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கு ஃபாதர். ஆனால் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க ஃபாதர், அப்போதான் ஃபாதர் எங்களுக்கு தெரியும் என்ற ஒரு ஏக்கம் ஒரு பக்கம் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பினுடைய விழாவை கொண்டாடு அந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் இன்று திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை நீங்கள் புது ஆடைகள் எடுத்து வீட்டில் நல்லா கறி மீன்லாம் எடுத்து சமைச்சு ஒரு வகையான கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பீர்கள். இப்போ உங்கள்கிட்ட போயிட்டு திருக்குடும்ப விழாவை எப்படி கொண்டாட போகிறீங்க அப்படின்னா எப்படி கொண்டாடுவீங்க? வாய்ப்பில்லை ராஜா, பூசம் முடிஞ்சுன்னா தெரிச்சு ஓடிடுவோம் நாங்கள். இதில் திருக்குடும்ப விழாவை வேற கொண்டாடணுமா? இதுதான் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்மை உயர்த்துவது கிடையாது, எந்த ஒரு கொண்டாட்டமும் நம்மை உயர்த்துவது கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்வை மையப்படுத்தும் இந்த குடும்பம் தான் நம்மை முதலில் உயர்த்துகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, திருக்குடும்ப பெருவிழா என்று கொண்டாடும் பொழுது அது ஒரு சாதாரண குடும்பமாக இருந்தது தான். ஒரு யோசேப்பும் மாதாவும் இயேசுவும் சேர்ந்து ஒரு குடும்பமாக ஆரம்பித்தது. அது திருக்குடும்பமாக மாறியதன் ரகசியம் இறைவன் அந்த குடும்பத்தில் இறங்கும் பொழுது. அவ்வாறாகத்தான் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் திருக்குடும்பமாக ஆக வேண்டும் என்றால் இறைவனை முன்னிலைப்படுத்திய வாழ்வாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் இந்த குடும்ப வாழ்வு என்பது ஒரு சவால். என்னுடைய நண்பர் நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. லவ் மேரேஜ் தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். ஆனால் காதலித்து திருமணம் செய்து கொண்ட 2வது வருடத்தில் ஒரே புலம்பல். என்னுடைய நண்பர்னால நமக்கெல்லாம் தெரியும், என்னதான் ஃபாதராக இருந்தாலும் மச்சி நானும் பேசாமல் உனைய மாதிரி ஃபாதராக இருக்கலாம் போலடா அப்படின்னா. டேய், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் ரொம்ப இணக்கமாக இருந்து நீங்கள் அன்பு செஞ்சுருக்கீங்க, காதலித்திருக்கிறீர்கள், கல்யாணம் பண்ணியாச்சு, இப்போ என்னடா உனக்கு? அவன் சொன்னது, உங்களுக்கு என்னப்பா கவலை, நாங்கள்லாம் ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன் சபையை சேர்ந்தவர்கள், எப்படி மறைமாவட்ட குரு இருப்பது போல் துறவரத்தார் நாங்கள் தனியாக இருப்போம். அவன் சொல்கிறான், உனக்கு என்னப்பா, நீ உங்கள் ஃபாதர்ஸ்ட்டை சண்டை போட்டால் 1 வருஷத்தில் நீ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம், எங்களுக்கெல்லாம் அந்த ஆப்ஷன் கிடையாதே, நாங்கள் என்ன தான் இருந்தாலும் குடும்பமாக தானே வாழணும் அப்படின்னா. குடும்பமாக வாழ்கிறதுக்கு தானே 5 வருஷம் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் காதலித்து கல்யாணம் பண்ண, அப்புறம் ஏன் ஒரு ஏக்கம்? என்ன பண்ணுறது, குடும்ப சூழல் அப்படி. ஆகவே இந்த பொறுப்புகள் எல்லாம், வாழ்க்கையினுடைய தன்மைகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் மாறக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இந்த வாழ்க்கை உலகம் எல்லாமே ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஓகே ஜாலியாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றவர்கள் மத்தியிலே கல்யாணத்திற்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு பொறுப்புகள் ஏற்று, பிரச்சனைகளை உருவாக்கி அதை களைந்து செல்லக்கூடிய கட்டங்கள் எல்லாம் நம்மை வடிவமைக்கின்றன, நம்மை ஒருங்கிணைக்கின்றன. இதையெல்லாம் யோசிக்கும் பொழுது இன்றைய வாசகம் நமக்கு நல்ல ஒரு அட்வைஸை தருதுன்னு தான் சொல்லுவேன். நான் இதன்படி வாழ முடியுமா அப்படின்னா, வாழ்ந்தோம்னா நம்ம எல்லாமே மீட்கப்படுவோம் இம்மிடியட்டாக, டக்குன்னு ஆண்டவர் நம்ம உயர்த்தி விடுவார். ஆனால் இதெல்லாம் வாழ்வது ஒரு சவால். முதல்ல பெற்றோர்கள், குடும்ப தலைவர் தலைவி எப்படி இருக்கணும், சுருக்கமாக கடைசி வார்த்தைகள் மட்டும் பார்ப்போம். திருமணமான பெண்களை உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள், உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். அவன் சொல்றது நான் கேட்கறது, நான் அவனுக்கு ஈக்குவல் தானே சம்பளம் வாங்குறேன், நான் சொல்றதை அவன் கேட்கட்டும், அவன் சொல்றதை கேட்கலாம். காலம் மாறி போச்சு. ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். 5 வருஷம் இருந்த காதல் 6வது வருஷம் இருக்க மாட்டேங்குது. அன்பு செலுத்துங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். தெளிவாக சொல்லிட்டார் பவுலடிகளார் கொலோசியர் மக்களுக்கு போல நமக்கும் என்று தெளிவாக சொல்கிறார். அப்ப திருமணமான ஆண்கள் எப்படி வாழ வேண்டும், திருமணமான பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதே போல பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும்,
வெவ்வேறு கட்டங்களில் இருக்கிறோம். நம்ம இங்கே இருக்க எல்லாருமே ஒரு வகையில் தந்தையாக இருப்பாங்க, தாயாக இருப்பாங்க, பிள்ளைகளாக இருப்பீங்க. பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? குழந்தாய் குழந்தாய் சீராக்க ஞானத்திலிருந்து உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு, அவரது வாழ்நாள் எல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. யதார்த்தமான வார்த்தைகள். என்ன பண்ணுவோம்? நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே அப்பா ஒரு முதுமை அடைஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருந்து சாப்பிட்டியா போனியா இருக்குது, தேவையில்லாமல் ஏன் பிரச்சனைகளில் ஈடுபடுற? யதார்த்தமான இறை வார்த்தை. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது, அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். அப்ப இன்றைய வாசகம் இரண்டுமே நமக்கு தெளிவுபடுத்துகிறது, ஒரு குடும்ப தலைவர் எப்படி வாழ வேண்டும், தலைவி எப்படி வாழ வேண்டும், பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்று. அப்ப இந்த குடும்பங்கள் இணைந்து வாழ வேண்டிய பண்புகளையும் படிப்பினைகளையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியாததா? நாம் எல்லாம் கேட்காததா? எத்தனை மறையுரை, எத்தனை ரீல்ஸில் பார்த்துருக்கோம். இன்றைய காலகட்டங்கள் அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எத்தனை ரீல்ஸில் பார்த்துருக்கோம், எத்தனை வீடியோக்களில் பார்த்துருக்கோம். நாங்கள் கேட்காதது ஒன்றா, நீங்கள் கேட்காதது ஒன்றா? இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் தெளிவுபடுத்தக்கூடிய பண்புகள் தான். ஆனால் இதையெல்லாம் எப்படி ஒரு திரு குடும்பமாக நம்மை மாற்றுகிறது? அதுதான் நாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தருணம். நம்முடைய இன்றைய திருவிழாவில் இயேசு, மரியா, யோசேப்பு இந்த 3 நபர்களையும் எடுத்துக்கொள்வோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையை யதார்த்தமாக நான் சொல்லிடுறோம். 3 பேர் ஒன்றா சேர்ந்தாங்க, கடவுளால் ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க, கடவுள் அவர்கள் உயர்த்தி விட்டார், அவர்கள் குடும்பம் திருக்குடும்பமாக மாறிவிட்டது. அப்படி நம்ம யதார்த்தமாக சொல்லலாம். ஆனால் இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். யோசிச்சு பாருங்களே, அன்னை மரியாளுடைய வாழ்க்கை. அன்னை மரியாள் ஒரு சாதாரண பெண்மணியாக வாழ்ந்தவர்கள். வானதூதர் அவர்களுக்கு வந்து தோன்றிய பிறகு, நீ கருவுற்ற ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயர் எடுப்பாய், அவர் கடவுளின் மகனாக இருப்பார். எல்லாம் அப்படியே புகழ் தள்ளுறாங்க வானதூதர். அன்னை மரியாளுடைய பதில் என்னவாக இருக்கிறது? அது ஓகே, நிப்பாட்டும், நான் தான் கன்னியாயிற்றே, இது என்னால் எப்படி நிகழும்? ஆண்டவருடைய வானதூதர் அறிவித்த பிறகு உடனே ஏற்றுக்கொள்ளாத தன்மை ஏனென்றால் அதுதான் மனித இயல்பு. அன்னை மரியாள் பிராக்டிக்கல் பர்சன். என்னால் எப்படி ஆகும்? நீ கடவுளுடைய தூதர் இருந்தாலும் நான் கன்னியாயிற்றே. ஒரு வகையான நெருடல். வானதூதர் நமக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். ஓகே, நீ வந்து கடவுளின் தாய் எனப்படுவாய் அப்படிலாம் சொல்றாரு. இருந்தாலும் என்னால் முடியாது, நான் கடவுளினுடைய தாயாக இருந்தாலும் நான் தான் சாதாரண ஒரு பெண்மணி ஆயிற்றே என்ற பொழுதும் அந்த ஒரு சூழல். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி யூத சமுதாயத்தில் ஒரு பெண் கருத்தாங்கி இருந்தால் யூத சமூகப்படி அவரை கல்லால் எறிந்து கொள்வார்கள். அன்னை மரியாளுக்கு தேவையா? அவளுக்கு தேவையா? நான் பாட்டு கருவாங்கிட்டு ஏன்பா அந்த சமுதாயத்தில் போகும்போது என்னை கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க, எனக்கு தேவையில்லை. இது ஒரு பகுதி அன்னை மரியாளுடைய வாழ்க்கை. இரண்டாவது பகுதியை யோசிக்கும் பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கை. யோசேப்பு தான் ஒரு பெண்ணோடு திருமணமாக வேண்டும், ஒரு நல்ல குடும்பம் அமைய வேண்டும் என்ற ஒரு ஏக்கம். அவருடைய ஏக்கம் நிறைவேற்றதா? இல்லை. கடவுள் ஒரு பெண்மணியை கொடுக்கிறார். அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே கருத்தாங்கி இருக்க, ஏற்றுக்கொள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யோசேப்புக்கு அங்கே ஒரு தயக்கம். ஏன்னா அன்னை மரியாளுக்கு ஒரு வகையான சிந்தனை, யோசேப்புக்கு என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்கணும் ஒரு சிந்தனை. இருந்தாலும் அப்படியே நைஸா ஓகே விலக்கி விடலாம் என்ற ஒரு எண்ணமும் அவரிடம் இருந்தது. ஆனால் கடவுளுடைய தூதரால் மாற்றப்படுகிறது. இருந்தாலும் யோசேப்பினுடைய எண்ணங்களும் திட்டங்களும் ஒரு பக்கம் இருக்கிறது, அன்னை மரியாளுடைய யோசனைகளும் திட்டங்களும் ஒரு வகையாக இருக்கிறது. இயேசு பாலகன் பிறந்தார், நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த இயேசு பாலகன் ஏன் ஆண்டவர் ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்தில் பிறக்கிறார்? அந்த குழந்தையினுடைய வளர்ப்பும் அன்னை மரியாளை பற்றி இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தையும் நினைத்திருந்தால், ஆண்டவர் நினைத்திருந்தால், நான் படைத்த மக்கள், நான் ஆண்டவரை இயேசு குழந்தைய ஒரு அரசனை அந்த உலகத்துக்கு அனுப்புவேன், அவர்கள் எல்லாம் ஒரு மிஷன் ஆக்கிட்டு அவங்களை ஆட்சி செய் என்று ஆண்டவர் மாற்றி அனுப்பித்திருக்கலாம். அல்ல, இயேசு பாலகனாக பிறக்கிறார், வேதனைப்படுகிறார். அவருக்கு தேவையா? ஆண்டவருடைய குழந்தை என்கிறார்கள், கடவுள் என்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு குழந்தை மானிட குழந்தையாக பிறந்து இந்த மண்ணகத்தில் வாழ்ந்து எல்லா துன்பங்களையும் பெற்று நமக்காக சிலுவையில் அறைந்து தொங்கப்பட வேண்டுமா? ஆக அந்த ஆண்டவருக்கும் விருப்பம் அல்லதான். நம்மளும் பார்க்குறோம், இயேசு பாலகன் வளர்கிறார், பெரியராரு, சிலுவையில் அறையதுக்கு முன்னாடி ஆண்டவரே உமது சித்தமால இந்த துன்ப கலனை என்னிடமிருந்து அகற்றிவிடும் என்கிறார். அப்ப அவருடைய விருப்பம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆக இந்த 3 நபர்களுமே 3 திசைகளில் சிந்தித்த ஒரு நபர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஏன் திருக்குடும்பமாக உயர்த்தப்படுகிறார்கள் என்றால், இவர்கள் மூவரும் இறை திட்டத்திற்கு ஒத்துழைக்கும் பொழுதுதான். அப்ப இந்த 3 திசைகள் இருந்தாலும் 3 எண்ணங்களை கொண்டிருந்தாலும் இணைக்கப்படுவது இறை திட்டத்தால்.
இறை திட்டத்தில் வேரூன்றிய பிறகு அவருடைய வாழ்க்கை தான் வித்தியாசமாக மாறுகிறது. அவர்கள் ஒருமித்த வாழ்க்கையாக, அன்பின் வாழ்க்கையாக, இறைவனுடைய உண்மை நிறைந்த வாழ்க்கையாக வாழ்க்கை மாறுகிறது. அதற்கப்புறம் அன்னை மரியாள் ஆம் என்று சொல்கிறார்கள், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை. யோசேப்பு ஆம் என்று சொல்கிறார், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை. இயேசுவும் ஆம் என்று சொல்கிறார், தமக்காக இறைக்கிறார். ஆக அந்த 3 பேருமே இறைவனுடைய திட்டத்தில் வேரூன்றிய பிறகு அவர்கள் வாழ்க்கை திருக்குடும்பமாக மாறுகிறது. இதை ஏன் நான் உங்களோட சிந்திக்க ஆசைப்படுறேன்னா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தம். இன்னைக்கு ஒரு குடும்பமாக வாழ்கிறோம். எங்கே இருந்து வந்தவன், எங்கேயோ இருந்து வந்தவள், பிறந்தவர்கள் தான் குழந்தைகள். ஆக நம்முடைய அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, எல்லா திருமணங்களிலுமே பின்புலன் வேறமாக இருக்கலாம். ஒவ்வொரு குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறார்கள். ஒவ்வொரு குடும்பமும் அதற்கு சில சில பின்னணிகள் இருக்கின்றன. அவர்களுடைய குடும்ப சூழல் வேறதாக இருக்கலாம், அவருடைய எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம் வேறதாக இருக்கலாம். ஆனால் நாம் உணர்ந்து கொள்வது, வெவ்வேறு சூழலிலிருந்து வந்தாலும் நாம் குடும்பமாக இணைக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்வு எவ்வாறாக மாறுகிறது. அதுதான் இன்றைய குடும்பம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள். ஏனென்றால் இந்த குடும்பமாக மாறிய பிறகு நமக்குள் ஏற்றங்கள் இல்லை, தாழ்வுகள் கிடையாது. எனக்கு நான் தான் சொல்கிறதா சட்டம், நீ சொல்கிறதா சட்டம், முரண்பாடுகள் கிடையாது. இது எப்போ வரும்னா, நான் என் குடும்பத்தை முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது. புரிதல் எந்த அளவுக்கு இருக்கிறது? நம்ம யதார்த்தமாக சொல்ல போனோம்னா, இன்றைய காலகட்டங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய புரிதல், பிள்ளை பெற்றோருடைய புரிதல்கள் எல்லாம் முரண்பாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உண்மையான அன்பை விதைக்கும் பிள்ளைகளாகவும் நாம் வாழ வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் நான் அதிகமாக யோசிக்கும் பொழுது, குடும்பம் ஓகே, ஆணும் பெண்ணும், திருமணமான ஆண்களும் பெண்களும் இணைந்து பிள்ளைகளோடு வாழக்கூடிய குடும்பத்தில், இறைவனுடைய ஆசிரியை உணர்ந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் இருக்காது? வாய்ப்பே இல்லை. எல்லா குடும்பங்களுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு துன்பம் இருக்கும். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்குள்ள நிறைய குமுறல்கள் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே சொல்லும். வாழ்க்கை ஒருபோதும் நிற்கப் போவது கிடையாது. துன்பங்கள் இருந்தாலும், நன்மைகள் இருந்தாலும், இயக்கங்கள் இருந்தாலும், கலக்கங்கள் இருந்தாலும், வாழ்க்கை ஓடிக்கொண்டே செல்கின்ற வேளையில் நான் என் குடும்பத்தை எப்படி புரிந்து கொள்கிறேன்? முதலாவதாக நாம் சிந்திக்க வேண்டியது, நான் என் குடும்பத்துடன் தகுந்த நேரத்தை செலவிடுகிறேன்றனா. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் வேர்ல்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாமே உடனே கிடைக்கணும், எல்லாமே உடனே கிடைக்கணும், எல்லாமே உடனே கிடைக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே கிடைக்காத உலகம். ஏனென்றால் நம்முடைய ஆசைகளை நோக்கி ஓடுகின்ற குடும்பத்தில் என் குடும்பம் ஒன்று இருக்கிறது. அந்த குடும்பத்தோடு நான் சில மணித்துளிகள், என்னதான் உலகமே தலைகீழா இருந்தாலும் இது என்னுடைய நேரம், என்னுடைய குடும்பத்திற்கான நேரம் என்று ஒதுக்கி வாழ முடிகிறதா? பழைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் நமக்கு புரியும். நான்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். நான்லாம் கிராமத்தில் நான் டியூஷனுங்கிற கான்செப்டே கிடையாது நான் படிக்கும்போது கிராமத்தில். ஏன்னா காலையில் எந்திரிச்சோமா, ஃப்ரெண்ட்ஸாக போய் ஒரு ரவுண்ட் அடித்தோமா, குளத்தில் குளித்தோமா, அதுக்கப்புறம் படித்தோமா, அப்புறம் ஸ்கூலுக்கு போனோமா, வந்தோமா, திரும்பி வீட்டு வேலையை பார்த்தோமா, படித்தோம், ஈவினிங் விளையாடுறது, இது ஒரு வாழ்க்கையாக சென்று கொண்டிருந்தது. அங்கே டியூஷனுக்கோ டார்ச்சர் பண்ணுறதுக்கோ வேலை கிடையாது. குடும்பம் ஒரு குடும்பமாக போய் கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய கலாச்சாரத்தில் பாருங்கள், அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா யாராவது கூடவே இருப்பாங்க, எங்கேயாவது ஓடுனா வந்து நின்றுவாங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் என்னுடைய குடும்பத்தையே புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, குழந்தையோட டார்ச்சர் தாங்க முடியாமல் 6 மாதத்துலேயே ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. போய் தள்ளி விட்டா தொல்லை தீந்துச்சு. எண்ணங்கள் மாறுகின்றன, செயல்பாடுகள் மாறுகின்றன. என் குடும்பம், என் பிள்ளை, என் மனைவி, என் கணவன், என்னுடைய குடும்பம் என்று எப்பொழுது ஒருவர் நிறைவாக புரிந்து கொள்கிறாரோ அப்பொழுது அவரோடு நேரத்தை செலவிடுவார்கள். எத்தனை பேர் இங்கே நம்ம உறுதியாக சொல்லலாம், என் குடும்பத்துக்கு நான் சரியான நேரத்தை கொடுக்குறோம் ஃபாதர், டெய்லி ஒருவேளை சாப்பாடாவது நாங்கள் ஒன்றா சாப்பிடுவோம், எல்லாமே அறக்க பறக்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பரவாயில்ல. ஆனால் ஒருவேளை சாப்பாடு, இரவு சாப்பாடுக்கு நாங்கள் எல்லாருமே ஒன்றா வந்து சாப்பிடுவோம். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? சாப்பிட்டு போனால் போகுது, சனியை போய் தொலையுது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அப்படியே நவர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஆழமாக நம்ம குடும்ப வாழ்வை சிந்திக்கின்றோம் என்றால் பிராக்டிக்கலாக நம்ம வாழும் பொழுது தான் திருக்குடும்பம் மாற முடியும். சிந்திக்கலாம் இறை வார்த்தையை, சிந்தித்த இறை வார்த்தை வாழ்வாகவில்லை என்றால் அது வார்த்தையாகவே மடிந்துவிடும். வாழ்வாக வேண்டும் என்றால் அந்த வார்த்தையை நாம் வாழ்வாக்க வேண்டும். முதலில் என்னுடைய குடும்பம் என்று புரிந்து அதோடு என்னுடைய நேரத்தை செலவிட முடிகிறதா? இரண்டாவது நாம் யோசிப்பது, என்னுடைய குடும்பத்தை நான் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறேன். புரிதல் இருக்கும் பொழுது அன்பு வெளிப்படும்.
இன்றைய காலகட்டங்களில் நம்ம அதிகமாக யோசிக்க வேண்டியது, நம்முடைய எல்லாம் இன்ஸ்டன்ட் உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நாம் எல்லாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி அடிமைகளா? இன்றைக்கி யோசித்து பாருங்கள், எதுக்கு நம்ம அதிகமான நேரத்தை செலவிடுகிறோம்? எதில் நம்ம உட்கார்ந்துருக்கோம்? இன்றைய இளைஞர்களுடைய சிறுவர்களுடைய நேரம் எல்லாம் எதில் செலவிடுகிறார்கள்? இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய யங்ஸ்டர்ஸ்லாம் 60% 70% எல்லாமே போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருளுக்கும் தவறான படங்களை பார்ப்பதற்கும் அடிமைகளாகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வித்தாக இருப்பவர்கள் யார்? உலக சூழல் கொடுக்கிறது, மாற்று கருத்தல்ல. வீட்டை விட்டு வெளியே போனால் அவனுக்கு பாதுகாப்பு இல்லை, வாஸ்தவம் தான், எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்களும் சிறுவர்களும் வெளியே செல்லும் பொழுது அடிமையாக்கக்கூடிய கருத்துகளும் பின்னணிகளும் அவளுக்கு கொடுக்கப்படுகின்றன. இது யதார்த்தம். இன்னைக்கு படிக்கிற ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லையும் சரி, போதைப் பொருட்களும் தவறான செயல்களும் அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. நமக்கு தெரியும், கோயம்புத்தூர் அதில் டாப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக போன வருஷம்லாம் நம்ம சர்க்கிளில் பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பரில் கேட்டிருப்பீங்க, வாசிருப்பீங்க. அப்பேற்பட்ட சமூகத்தில் என்னுடைய பிள்ளையை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? அன்பு செய்கிறேன் என்றால் அந்த குழந்தை தவறாக போனாலும் அதை எப்படி புரிந்து கொள்கிறேன்? அன்பு செய்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையை நான் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறேன்? அந்த குழந்தையோட நேரம் எடுத்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேச பழகிறோமா? இல்லை குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனிதல் புரிதல் இல்லாமல் இருக்கலாம், சண்டைகள் போடலாம், பிரச்சனைகள் வரலாம். நான் எப்போவுமே எடுத்துக்காட்டாக சொல்கிறது என் குடும்பம் தான். எங்கள் அப்பா அம்மா இன்னும் சண்டை போட்டு தான் இருப்பாங்க. 70 வயசாச்சு, 65 வயசாச்சு, இன்னும் சண்டை போடுவாங்க. ஆனால் எப்போவுமே அவங்கள விட்டு கொடுப்பது கிடையாது. என்கிட்ட புலம்புவாங்க, அம்மா பாருப்பா எப்படி இருப்பா, அவரால் தான் எனக்கு ப்ரெஷர் வருது அப்படின்னு எங்கள் அப்பா கத்துவார். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டு, அவர் என்னப்பா இப்படி ஊர் சுற்றிட்டு இருக்காரு. சண்டைகள் வரும், யதார்த்தம். ஆனால் ஒருபோதும் அவர்களை விட்டு கொடுப்பது கிடையாது. வெளியே செல்லும் பொழுதும் என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், அந்த பாண்டிங்கில் தான் நாம் எல்லாம் வளர வேண்டும். அந்த பாண்டிங் இருக்கும் பொழுது தான், அந்த உறவுகள் இருக்கும் பொழுது தான், அந்த பிடித்தல் இருக்கும் பொழுது தான் குடும்பம் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும், புரிதல்கள் ஏற்படும், அன்பு வெளிப்படும். ஆக இப்பேற்பட்ட காலச்சூழலில் நான் வாழ்ந்தாலும் வெளியே போனால் ஒரு உத்தரவாதம் இல்லை. சோஷியல் மீடியா இருக்குது, மொபைல் இருந்ததுனால எல்லா வாழ்க்கையுமே மாறக்கூடிய அடிமைகளாக மாறக்கூடிய தருணத்தில் நான் என் குடும்பத்தை எப்படி அன்பு செய்து வழிநடத்த போகிறேன்? இந்த இரண்டாவது பண்பையும் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். மூன்றாவது பண்பாக நாம் திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்றால் அடித்தளம் ஜெபத்தில் தான் அமைய வேண்டும். அடித்தளம் ஜெபத்தில் தான் அமைய வேண்டும். இல்லைன்னா நம்ம நிறைய பிளான் பண்ணலாம் நம்ம வாழ்க்கைக்கு. நான் இப்படி வளரணும், அப்படி வரணும், வீடு கட்டணும், பொருள் வாங்கணும், அது வாங்கணும், நான் பணக்காரன் ஆகணும், கார் வாங்கணும், எல்லாமே பிளான்ல இருக்கலாம், திட்டத்தில் இருக்கலாம். ஆனால் அடித்தளம் சரியாக அமையவில்லை என்றால் வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. அடித்தளம் எதில் நாம் கட்டுகிறோம்? அடித்தளம் ஜெபமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வலுப்படும். நான் ஜெபம்னு சொல்லும் பொழுது மணிக்கணக்காக உட்காந்து ஜெபிக்க வேணாம், வீட்டில் முடிஞ்சால் நல்லது, வாழ்த்துக்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து ஒரு நிமிடம் என்னுடைய பிள்ளைகளோடும் கணவன் மனைவி எல்லாரும் இணைந்து ஒரு சின்ன ஜெபம் சொல்ல முடியுதா? ஒரு நிமிடம் போதும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக இருக்கும். அதுதான் திருக்குடும்பமாக மாறும். ஆக நான் சொன்ன இந்த 3 கருத்துக்களுமே பிராக்டிக்கலாக என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எப்படி ஃபாலோ பண்ண போகிறேன்? முதல்ல இறை திட்டத்தோடு மூவேறு திசையில் வந்தாலும் நாம் குடும்பமாக மாறிவிட்ட குடும்பத்தில் நான் எப்படி அடித்தளம் ஜெப வாழ்வு என்னோட அமைகிறதா? ஜெப வாழ்வில் எவ்வளவு மணித்துளிகள் நாம் செலவிடுகிறோம்? அது நமக்கு ஆசீர்வாதத்தை அருளும். எவ்வாறாக நாம் புரிந்து கொள்கிறோம், அன்பு செய்கிறோம், அந்த அன்பின் வெளிப்பாடாக எவ்வாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதை நாம் ஆழமாக தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வும் இறைவனுக்கு ஒத்த வாழ்வாக இருக்கும், நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக மாறும். ஆகவே இறை வார்த்தையை சிந்திக்கிறோம், இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். வார்த்தை வாழ்வாக்கப்படவில்லை என்றால் நாமும் பொய்யர்களாகத்தான் இருக்க போகிறோம். இந்த இறை வார்த்தை வித்திடுவதை நாம் வாழ்வாக்க முயற்சி செய்யும் பொழுது உடனே மாறிடுவோமா? ஃபாதர் சொல்லிட்டாரு, என் குடும்பத்தில் நாளைக்கு போனதுக்கப்புறம், வெளியே போனதுக்கப்புறம் மாற்றிடுவோமா? வாய்ப்பில்லை ராஜா தான். வீட்டுக்கு போனவுடனே அதே தான், இந்த பழைய கூடி கதவை தொட்டின்னு ஒரு பழமொழி மாதிரி தான். நிறைய பிரச்சனைகள் வரும், அதே எண்ணங்கள் இருக்கும். ஆனால் யார் ஒருவர் இதை சிந்தித்து, இல்லை நான் இப்படி இருந்தேன், முயற்சி செய்ய ட்ரை பண்ணுறேன், இப்படி என் குடும்பம் வாழும், இனிமேல் நாங்கள் ஒருவேளை சாப்பாடு ஒன்றா சாப்பிடுவோம், இனிமேல் ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபிக்க போகிறோம், மணிக்கணக்கில் இல்லாட்டினா ஒரு நிமிடம் நாங்கள் ஜெபிக்க போகிறோம், முயற்சிகள் எடுப்பது தான் ஆசீர்வாதம்.
முயற்சிகள் எடுக்கும் பொழுது இறைவன் புரிந்து கொள்கிறார், நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. முயற்சி எடுக்கவில்லை என்றால் வார்த்தை பொய்யாகத்தான் இருக்கும். வார்த்தை வாழ்வாக வேண்டும் என்றால் என்னுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். நாமும் இல்லம் திரும்பும் பொழுது என்னுடைய வாழ்வில், என்னுடைய படிப்பினைகளில், என்னுடைய குடும்பத்தில் நான் வாழும் பொழுது என்னுடைய குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்ற நான் எடுக்கும் முயற்சிகள் என்ன, இந்த நாளை நான் எவ்வாறாக கொண்டாடப் போகிறேன் என்று இறை ஆசிர் பெற்றவர்களாய் சிந்திப்போம். நம்முடைய வார்த்தையும் வாழ்வையும் வாழ்வாக்கி இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறை ஆசிர் பெறுவோம்.